நம்ம இலக்கியா ஜானகி கிட்ட அதாவது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துக்கிறேன் நீங்க கவலையே படாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலுமே கூட நம்ம ஜானகிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு அந்த இது அதாவது கையெழுத்து வந்து போட்டுடுறோம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அப்படின்ற மாதிரி வேற சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா முடிச்சு எடுக்க போறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போ டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா தனியா போயிட்டு இந்த இவங்க பைரவி இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட என்ன மேடம் என்னாச்சு என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி வந்து சொல்ல வந்தா நீங்க என்னடான்னா தடுத்துட்டீங்களே என்ன விஷயம் அப்படின்றமா வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில இந்த பைரவி இருந்துட்டு அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை சைலண்டா இருக்கியா அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க இந்த பைரவி. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம் கிட்ட உண்மையா சொல்லிடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கௌதம் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல உண்மையா சொன்னா என்ன நடக்கும் அப்படின்றத அவங்களே கற்பனையா வந்து இப்போ பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பண்ணி பார்க்கும்போது கற்பனையே கொஞ்சம் கொடூரமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்த பத்தி கௌதம் கிட்ட சொல்றது கிடையாது. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி தான். அதாவது நம்ம பைரவி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த பத்தி சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இப்போ இங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியா சாந்தி முகூர்த்தம் வந்து நடந்து முடிஞ்சது. அதாவது ஹனிமூனுக்காக வந்திருந்தாங்க இல்லையா அது எல்லாமே நல்லபடியா கொண்டாடி வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. வீட்டில் இப்போ ஒரு சரியான முடிவு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கும் நம்ம இலக்கியா தான் காரணம். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கௌதம்க்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க கார்த்திக் 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொத்தை பிரிச்சு குடுத்துடலாம். ஒண்ணா இருந்தா தான் இவ்ளோ பிரச்சனையும் வருது. நம்ம பிரிச்சு குடுத்துட்டா பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேர்ல சொத்த மாத்தி எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டாங்க. இந்த அஞ்சலி நினைச்சிட்டு இருந்தது மொத்த சொத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் பேருக்கு எழுதி வைக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனா நம்ம இலக்கியா அதாவது நம்ம ஜானகி, வெங்கட்ராமன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து பிளான் பண்ணி இப்போ 2 பேருக்கும் பிரிச்சு தந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இதுல இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கா. பிரச்சனை மேல பிரச்சனையா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம நம்ம ஜானகி வெங்கட்ராமன் இருந்துட்டு இருக்கும்போது தான் இந்த அஞ்சலி இருந்துட்டு நான் எல்லா உண்மையுமே கௌதம் கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கிட்ட சொல்றதுக்காக வராங்க. அந்த நேரத்துல தான் இந்த பைரவி மாஸ் என்ட்ரி கொடுத்து அந்த ஒரு உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல விடாம தடுக்கிறா. அடுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நம்ம கௌதமியும் கூட்டிட்டு போயிடுறாங்க. ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு நீ கிளம்பி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பைரவி வந்து போனதுக்கப்புறம் நம்ம இலக்கியா இருந்துட்டு அஞ்சலிக்கு சரியான சவாலை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த அஞ்சலிக்கு ஒன்றுமே புரியல என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பைரவி கிட்ட போயிட்டு என்ன பைரவி மேடம் யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க போல என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சிங்க ஆனால் முடியாமல் போயிடுச்சு. அஞ்சலி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று கையில் வச்சுக்கிட்டு மிரட்டினி இருக்காளே அவளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அடுத்ததாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த மாதிரி கேட்கும்போது இலக்கியா உனக்கு எல்லா விஷயமுமே தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் இப்படி வந்து பண்ணிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம என்ன விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி சொல்லணும்னு நினைச்சாலோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னால சொல்ல முடியாது. அதே மாதிரி இங்க உன்னை இந்த வீட்ட விட்டு அஞ்சலிய வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா விரட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. நம்ம இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும் எந்தெந்த விஷயம் என்னென்ன நடக்குது அப்படின்றது எல்லாமே. இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு விரட்டுறது தான் பாக்கி. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பைரவியும் போறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். டாட்டா, see you. Thanks for watching.